ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிவா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்போது ஐயனார் கோவிலுக்கு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம சிவாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறதா நம்ம அன்னபூர்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்பி வராங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த கோவிலில் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதா பூசாரி வந்து சொல்கிறாங்க. இப்போது எல்லா கேம்ஸ்லையுமே கலந்துக்கிட்டு நம்ம ஆறுமுகம், பைரவி, சிவா, சிந்து இவங்க 2 ஜோடியுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக ஜாலியாக கொண்டாடுறாங்க அந்த அய்யனார் திருவிழாவை. அது மட்டும் இல்லாமல் பூசாரி சொல்கிறாங்க, பொங்கல் செலிப்ரேஷனுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பொங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்துவையும் பைரவியையும் பொங்க வைக்க சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, "அத்தை, இந்த பொங்கலாலாம் எனக்கு எப்படி வைக்கிறதுனே தெரியாது அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சிவாவோட அம்மா, அதாவது மகா, அவங்க வந்து, "என்னடி இது கூட தெரியாதா உனக்கு? உன்னெல்லாம் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஒரு நல்ல நாள் அதுவுமா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏதாவது சரியா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் எவடி வந்து செய்வான்? போய் போ, பொங்க வைப்போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஆட்டமாட்ட திட்டுற மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் அன்னப்பரணி இருந்துட்டு, "என்ன மகா இப்படி தான் பேசுகிறதா? நல்ல நாள் அதுவுமா நல்ல வார்த்தைகளை பேசணும். சிந்துவோட மனசு படாதா? அதை நினச்சி நீ கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்ட. நீ பாட்டுக்கு என்ன வேணாலும் பேசுகிறதா? சிந்துவோட மனசு இப்போ பாரு எம்பிட்டு கஷ்டப்பட்டுருக்குன்னு" சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாதுக்கா. அவங்கெல்லாம் இதெல்லாம் கே கேட்டு தெரிஞ்சு வளர்ந்தவங்க தானே. அவங்க வீட்டு பக்கமெல்லாம் எம்பிட்டு யார் யார் திட்டினாங்களோ, இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் நம்ம மதிக்கக்கூடாதுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு முறைக்கிறாங்க. உடனே எங்கள் மகா இருந்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. "இல்லைக்கா, அது வந்து போதும் மகா, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு யார் தான் கற்றுக் கொடுத்தாங்களோ, யார்கிட்ட தான் இப்படியெல்லாம் நீ பேசுகிறதுக்கு கற்றுட்டு வந்தேன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பொங்கலுமே வைக்கிறாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போது இங்கே இதெல்லாம் ஸ்னேகா பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க கூட சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த சிந்துவும் சிவாவும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது. எப்படியாவது சிந்துவை சிவா கிட்டேருந்து பிரிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போது 2, 3 ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணணும். அதனால் அவங்க ரொம்பவே அவமானப்படணும், கூனி குறுகி நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது பேசணும். அது மட்டும் இல்லாமல் சண்டைக்கும் இழுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்னேகா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க 3 பேருமே வந்து ஏங்க, சிவாக்கிட்டேயும் ஆறுமுகத்துக்கிட்டேயும், "என்னங்கடா நீங்கள், என்ன விளையாட்டு இதெல்லாம்? இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறது. பேசாமல் நீங்கள்லாம் வேட்டி ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு புடவை இருந்தால் ஏதாவது கட்டிக்கோங்க. அன்னபூர்ணி அம்மா, உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் உங்கள் saree ஏதாவது இருந்தால் கொடுங்க, கட்டிக்கிட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னபூர்ணியும் ஆறுமுகம் எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்க பைரவி பயங்கர மோசமான ஆள் இல்லை, அதாவது எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேருக்கு கேட்டுருவாங்க. உடனே அவங்க கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன என்ன திமிரா உங்களுக்கு? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க? என் புருஷனையும் பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? நீங்கள் வேணால் புடவை கட்டிக்கோங்க, எதுக்காக என் புருஷன் கட்டணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா நீ கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாமல் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் லூசு பையலே, உனக்கு தான் நாலேஜுன்றது எதுவுமே இல்லை, தேவையே இல்லாமல் வம்பு வந்து இழுக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "பைரவி நீ சும்மா இரு பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆள் இருந்துட்டு, "டேய், 2 பேரும் ஆம்பளைங்களா இருந்தா இங்கே என் கூட சிலம்பாட்டம் ஆடுவாங்கடா. என்கிட்ட நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஆம்பளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, "உங்ககிட்ட விளையாடி தான் நாங்கள் நிரூபிக்கணுன்றது எந்த அவசியமும் இல்லை, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து மிரட்டுறாங்க. உடனே அந்த ஆட்கள் இருந்துட்டு, "என்ன அன்னபூர்ணம்மா, அப்போது உன் 2 பிள்ளைங்களுமே ஆம்பளைங்கள்ல, பொட்ட பிள்ளைங்களா? சரி சரி, பட்டு பாவாடை இருந்தால் ஏதாவது கட்டி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கும் நம்ம சிவாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அன்னபூர்ணிட்டு, "டே சிவா, ஆறுமுகம், 2 பேருமா சேர்ந்து அவனை அடித்து தும்சம் கிளப்புங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் நம்ம சிவாவும் இங்கே சிலம்பாட்டத்தில் வேற லெவலில் சூப்பராக சிலம்பாட்டம் ஆடுறாங்க. அவங்க எல்லாரையுமே தோற்க வச்சிடுறாங்க. இப்போது சிவாவும் நம்ம ஆறுமுகமும் வின் பண்ணிடுறாங்க. நம்ம சிந்துவும் பைரவியும் சந்தோஷப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "டாக்டரே, சூப்பர் டாக்டரே, அவருக்கு சரியான பதிலடி நீங்கள் கொடுத்தீங்க, பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு, "என்ன சிந்து?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம் சிவா, ஆமாம் டாக்டரே, நீங்கள் ரொம்ப அழகாக சிலம்பாட்டம் ஆடினீங்க,
அது மட்டும் இல்லாமல் அவங்கள தோக்கடிச்சிங்கல்ல அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் ஸ்னேகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நம்ம சிந்துவும் சிவாவும் அப்படி அதாவது நம்ம சிந்துவோட கால் தடிக்கு கீழே விழவும் சிந்துவை நம்ம சிவா வந்து அக் பண்ணிக்கிறாங்க, அதாவது பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு கீழேயே 2 பேரும் விழுந்துடுறாங்க. சிவா மேலே சிந்து விழுந்துக்கிட்டு டாக்டரே அப்படின்னு சொல்லவும் சிவா இருந்துட்டு சிந்து உனக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்கவும் எங்கள் ஸ்னேகாவுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. டே சிவா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவ கூட இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேடா. என் கூட லவ் பண்ணி என்னை எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க வச்ச அதே மாதிரி இப்போவும் நான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் நிலைக்காமே போயிடுச்சு. டே சிவா, நான் எப்பாடு பட்டாவது உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன். சிந்துவை போட்டு தள்ளணும், அவளை கொன்று போட்டாதான் நீ கண்டிப்பாக ஏன் வழிக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது அந்த ஆட்கள் அடி வாங்கிக்கிட்டு வந்து நிற்கவும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வீரமே இல்லை, நீங்கள் தானே புடவை கட்டிக்கணும், அவங்க எல்லாருமே ஆம்பளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் அவங்கள எப்படியாவது தோக்கடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து சிலம்பாட்டம் ஆடணும். ஆனால் அவங்க எங்களை தோக்கடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி தடி பயலங்களா உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரவுடி, அவங்கள வர வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்ன விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் நான் பணம் கொடுப்பேன். என்னை பற்றி தெரியும்ல, என் அம்மா என் அப்பாலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் ரொம்ப பணக்கார வீட்டு குடும்பம். நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிடலாம். நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் பணத்தை வாரி வாரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. அந்த ரவுடி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்யாமல் இருக்குமோம்மா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்னேகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிந்துவை எப்படியாவது போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவா நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரவுடிங்களுமே இந்த சிந்து எப்போ தனியாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சஞ்சய் வந்து ஒரு வழியாக அந்த ரவுடிங்களை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி லாக்கப்பில் போட்டுட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. எங்ககிட்டே நடிச்சுட்டு நீங்கள் இப்படி வேலையை காட்டிட்டு போயிட்டீங்களேடா, உங்களை சும்மாவே விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அடித்து உண்மையை வர வச்சிடுறாங்க. அந்த ரவுடிங்க வந்து அதாவது அந்த குரு வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருந்தது ஸ்னேகா மேடம் தான். அவங்க தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து இப்படி ஏமாற்ற சொன்னாங்க. நாங்கள் 20 கோடி ரூபாவுமே அந்த மேடம் கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட எதுவுமே இல்லை. நாங்கள் சொன்ன வேலையை மட்டும்தான் செஞ்சோம், மற்றபடி எல்லா பணமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த எங்கள் போலீஸ்கிட்ட ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட சஞ்சய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஸ்னேகா மேலே டவுட் இருக்க தான் செஞ்சுது நம்ம சஞ்சய்க்கு. இப்போது இங்கே சஞ்சய் வந்து ஸ்னேகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே உங்கள் டாக்டரை கூட்டிக்கிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அவங்க 2 பேருமே வராங்க. ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இங்கே ஜெயிலில் பார்க்குறாங்க, குருவும் இன்னொரு ஆளும் இருக்காங்க. ஐயோ இவங்க மாட்டிக்கினானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு சார் உங்கள் பொண்ணு மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது, நாங்கள் விசாரிச்சதில் உங்கள் பொண்ணு தான் இப்படி ஒரு ஸ்கேம்பை நடத்தியிருக்காங்க, ஏமாற்ற செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லவும் அவங்க அப்பா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சஞ்சய் சார் நீங்கள் சொல்கிறது உண்மையா? என்னால் நம்பவே முடியலையே, கண்டிப்பாக என் பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் பொய்யா அபாண்டமாக போய் பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஞ்சய் இருந்துட்டு நாங்கள் அடித்து விசாரிச்சதில் அவங்க இதுதான் சொன்னாங்க, உங்கள் பொண்ணு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு சின்னதாக டவுட் இருக்க தான் செஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகாவோட அப்பா இங்கே ஸ்னேகாவை திரும்பி பார்க்குறாங்க. என்னம்மா இது, சஞ்சய் சார் சொல்கிறது எல்லாமே உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. முகமெல்லாம் வேத்து கொட்டுது, கை கால்லாம் நடுங்குது. ஐயோ அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தோமே, இப்போது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது அவங்க அப்பா இருந்துட்டு இங்கே பாருமா, நீ தான் பண்ணியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேட் அது வந்து இங்கே பாரு, நீ இந்த ஏமாத்தின வேலையை செஞ்சியா இல்லையான்னு மட்டும் சொல்லு, இதுக்கு காரணம் நீதானா, இவங்க 2 பேருக்கு பின்னாடி இருக்கிறது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு சார் அவங்க இப்படி விஷயத்த சொல்லாமல் இருக்கிறதுலையே உங்களுக்கு தெரியலையா, அவங்க தான் இப்படி ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நீங்களே எல்லாத்தையுமே பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வேறு யார் மேலாம் பழியை போட்டு அவங்கள உள்ளே தூக்கி வைக்க சொல்லுவீங்க, கேஸை போடுவீங்க. இப்போது உங்கள் குடும்பத்திலே தான் இப்படி ஒரு ஏமாத்து வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் தான் இதில் ஹேண்டில் பண்ணணும், உங்கள் 2 பேருமே தூக்கி ஜெயிலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்லவும் இதை கேட்ட இங்கே
அவங்க அப்பா இருந்துட்டு, "சஞ்சய் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணியிருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சார் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சினேகா, "இப்படி ஒரு அவமானத்த எனக்கு தேடி குடுத்துருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ண பெத்ததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ அப்பா! அது வந்துப்பா சிவாக்காக தான் எல்லாமே செஞ்சேன். சிவா எப்பவுமே நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலைய செஞ்சேன். மத்தபடி வேற எதுவுமே இல்லப்பா. வேற யாரையுமே நான் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க சஞ்சய் இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க என்னதான் ரீசன் சொன்னாலுமே நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. சிவாவ பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு பழியவா போடுவீங்க? ₹20,00,00,000 ரூ. 1 ₹2 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். உங்கள ஜெயிலுக்குள்ள போடாம விடமாட்டேன். நீங்க பண்ண தப்புக்கான தண்டனைய உங்களுக்கு வாங்கி குடுக்காம விடமாட்டேன் ஸ்னேகா" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. "டாட் என்ன காப்பாத்துங்க டாட்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க அவங்க அப்பா இருந்துட்டு, "சஞ்சய் இது ஒரு டைம் எங்கள மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஸ்னேகா இப்படி ஒரு வேலைய எப்பவுமே பார்க்கவே மாட்டா. தயவு செஞ்சு அவள மன்னிச்சு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா போலீஸ் கிட்ட கெஞ்சி கெதறி இங்க அவங்க அப்பா வந்து ஸ்னேகாவ காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. போற வழியில இங்க ஸ்னேகா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. "என்னம்மா இதெல்லாம்? இப்படி பண்றதுக்கு உனக்கு மனசு வந்ததா? ₹20,00,00,000 ஆமா அந்த பணம் உன்கிட்ட இருக்கா? இல்ல நீ அந்த ரவுடி பசங்களுக்கே குடுத்து அழிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா கொஞ்சம் பணம் இருக்குப்பா." "கொஞ்சம் பணமா? என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாப்பா ₹10,00,00,000 மட்டும் தான் இருக்கு. ₹10,00,00,000 செலவாயிடுச்சுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சொல்ற நீ? அவ்வளோ பெரிய அமௌண்ட்ட எப்படி நீ செலவு பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? நீ நாளையிலேருந்து கூலி வேலைக்கு போ. ஒரு நாளைக்கு ₹200வோ, ₹300வோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி கொண்டு வா. அப்பதான் உனக்கு பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். கஷ்டப்படாம உன்னை வளர்த்துட்டேன்ல, அதனால தான் இப்போ நீ என் தலை மேல ஏறி மிதிக்கிற. அப்படி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு, "அது வந்துப்பா, தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே எதுவுமே பேசாத சினேகா. இப்படி நீ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு வராங்க. இன்னொரு சைடு இங்கே ரவுடி வந்து இங்கே ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. "மேடம் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே அவங்க அப்பா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வராங்க. "நான் அப்புறம் பண்ணுறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த ரவுடி இருந்துட்டு, "என்ன இது இப்படி பண்ணுறாங்களே, யாரை கொலை பண்ண சொன்னாங்கன்னே தெரியலையே, நமக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்ததையுமே மறந்து போயிட்டோம். ஃபோட்டோவை கூட வாங்கிட்டு இருந்திருந்தா கூட கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பைரவியை பார்க்குறாங்க. சிந்துவை கொலை பண்ண சொன்னாங்களா, இல்லை பைரவியை கொலை பண்ண சொன்னாங்களா, கன்ஃபியூஸானா இருக்குதே, பேசாமல் 2 பேரையுமே கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து குழப்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா தனியாக வந்து இங்கே அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. "மேடம் சொல்லுங்கள் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு, "யோ நீ தான் சொல்லணும், எதுக்காக கால் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம், நீங்கள் கொலை பண்ண சொன்னீங்க, அது எந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஃபோட்டோ அனுப்பி விடுறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த பொண்ணை கொலை பண்ண மாதிரி தான். நான் சொன்ன வேலையை கச்சிதமாக செஞ்சுட்டு ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை நல்லா மாட்டி விட்டுருவீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு, "மேடம் மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, கண்டிப்பாக இந்த வேலையை சக்ஸஸாக நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம். தயவு செஞ்சு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை எப்படி செய்கிறோன்னு மட்டும் பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, "சீக்கிரமா கச்சிதமா வேலைய செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ₹10,00,00,000 தரேன் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "போதும் மேடம் போதும். அவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் இனிமே வேலைக்கே போக வேண்டாம். எந்த வேலைக்கும் போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இப்போ பூசாரி இருந்துட்டு சிந்துவையும் பைரவியையும் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லி குளத்து பக்கம் அனுப்புறாங்க. இப்போ அன்னபூர்ணி இருந்துட்டு, "2 பேருமா போயிட்டு சீக்கிரமா குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. பூஜைய ஆரம்பிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிந்துவும் பைரவியும் தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்து பக்கம் வரவும், குளத்து பக்கத்துல யாருமே இல்ல. சிந்துவும் பைரவியும் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அந்த ரவுடி பசங்க நினைக்கிறாங்க, இதுதான் கரெக்டான இடமா இருக்கும், இதுதான் கரெக்டான டைமா இருக்கும், இந்த சிந்துவை இங்கேயே போட்டு தள்ளிடணும். ஆனா கூட ஒருத்தி வந்திருக்காளே, அவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அவ கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த ரவுடி பைரவிய ஒரு பொருட்டாவே நினைக்காம அவங்க பாட்டுக்கு வந்து களம் இறங்குறாங்க. அப்படியே சுத்தி நின்னுக்கிறாங்க. இங்க சிந்துவும் பைரவியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. "என்னக்கா இது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இங்க ரவுடி இருந்துட்டு, "இங்க பாருடி சிந்து, உன்னை கொலை பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருடி இன்னொருத்தி பைரவி, நீ வந்து எதுவுமே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இல்லைனா நீயும் உன் உயிரும் போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பைரவர் இருந்துட்டு, "டேய் நீங்களாம் யாருடா, எதுக்காகடா வந்திருக்கீங்க, எதுக்காக சிந்துவை கொலை பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க, இந்த விஷயம் மட்டும் எங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் உயிரோடவே இருக்க மாட்டீங்க, ஒழுங்கா அங்கேருந்து போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் போராடுறாங்க, ஆனால் முடியலை. அவங்க 4 ரவுடிங்க நல்லா குண்டு குண்டா பெருசாக இருக்காங்க. இப்போ அந்த ரவுடி வந்து,
சிந்துவோட கழுத்தில் கத்தியை வச்சிடுறாங்க. பைரவி ஒரு இதாகவே நினச்சிக்கிறதில்ல. சிந்துவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம பைரவி ஓடி வந்து இங்கே ஆறுமுகத்துக்கிட்டேயும் நம்ம சிவா கிட்டேயும் சொல்கிறாங்க. அன்னபூர்ணி ரொம்பவே பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகமும் சிவாவும் ஓடோடி வராங்க. இப்போது இங்கே சிவா, டேய் ஒழுங்கா சிந்து கழுத்துல இருந்து கத்தி எடுடா எடுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாராவது கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்லவும், உடனேங்க நம்ம சிவா வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி போயிட்டு ஆறுமுகம் இங்கே அந்த ரவுடியை கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த ரவுடியை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. அடி வாங்கி வாங்கி இப்போ அம்மா அப்பான்னு கத்துறாங்க அந்த ரவுடி. இங்கே சிந்துக்கு இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. உடனே வந்து நம்ம சிவாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து பயப்படாது சிந்து, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, உனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் அந்த ரவுடி பசங்களை போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. உடனே உங்களை யார் அனுப்புனது சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அடி கொடுக்கவும், அப்போ தான் ஸ்னேகா பேரை சொல்கிறாங்க. ஸ்னேகா பேரை கேட்டதுமே இங்கே சிவா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, சிந்துவை கொலை பண்ணால் மட்டும்தான் நம்ம கூட ஒன்று சேர முடியும்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேகா நினச்சிட்டா போல். அதனால தான் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்ய துணிஞ்சிருக்கா இவ, அவளை உண்டிலன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க சிவா. இங்கே பாரு ஆறுமுகம், அந்த ஸ்னேகாவை நம்ம உண்டிலன்னு பண்ணணும். கண்டிப்பாக இவளை இப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அவள் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, ஆமாம் ஆறுமுகம், நம்ம இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து சஞ்சயோட போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. ஆறுமுகத்துக்கு இங்கே வரத்துக்கே சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் பைரவி கூட்டிகிட்டு வந்ததுனால வராங்க. எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, சஞ்சய் சார் ரொம்ப தப்பு நடந்து போச்சு, சிந்துவை கொஞ்சம் விட்டுருந்தா கொலை பண்ணியிருப்பானுங்க பாவி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பயங்கரமாக அதிர்ச்சி வராங்க. என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படவும், உடனே பைரவி சொல்கிறாங்க, சஞ்சய் அதான் அந்த ஸ்னேகா இருக்கால, அவள் சிந்துவை கொலை பண்ண சொல்லியிருக்கா. அந்த ரவுடி பசங்களுமே சிந்துவோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டாங்க. எப்படியோ டெஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் நேரத்தில் விட்டுருந்தோம் அப்படின்னா கூட அவங்க கத்தியால் குத்திட்டு போயிருப்பாங்க. சிந்துவை எப்படியே நாங்கள் காப்பாற்றிட்டோம். இப்போது அந்த ஸ்னேகா தான் இப்படி ஒரு வேலையை பார்க்க சொல்லியிருக்கா. அந்த ஸ்னேகாவை நீங்கள் விடவே விடாதீங்க. தயவு செஞ்சு அந்த ஸ்னேகாவை ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விசாரித்து ஜெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு இருந்துட்டு, அப்படியா பண்ணாங்க, ஏற்கனவே இப்போ தான் இங்கேருந்து போனாங்க. சொல்ல போனால் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆள் தான் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பைரவி, இந்த இது சிவாவோட கேஸ் ஒன்று போய்கிட்டு இருந்ததுல, அதான் ஒரு 20 கோடி ரூபாவை ஏமாற்றிட்டதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போது அதுக்கு பின்னாடி இருக்கிறதே இந்த அதாவது ஸ்னேகா தான். அவளை ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும் தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா அது இதுன்னு சொல்லி சரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போது சிந்துவை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாக அவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அவங்கள ஜெயிலுக்குள்ளே போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி குடும்பம், அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய், இவங்க எல்லாருமே இப்போது ஸ்னேகாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸ்னேகா ஹாயாக உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ரூமில் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ஸ்னேகாவோட ஸ்னேகாவையும் இங்கே போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க. சஞ்சய் கூப்பிடுறாங்க. இப்போ உடனே இங்கே ஸ்னேகா தான் வந்து நிற்கிறாங்க. வாங்க சார், என்ன திருதுப்புன்னு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்னேகா அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கவும், உடனே சஞ்சய் சொல்கிறாங்க, என்ன எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிற, நீ எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு வச்சிருக்குன்னு தெரியும்ல, சிந்துவை கொலை பண்ண சொல்லியிருக்க, எப்படியோ டெஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்காங்க அவங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்போம். ஏற்கனவே நீங்கள் ஒரு கேஸ்லேருந்து சாதாரணமாக வெளியே வந்துட்டீங்க உங்கள் அப்பாவால். ஆனால் இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. கொலை முயற்சி கேஸு, கண்டிப்பாக உங்களை நான் ஜெயிலில் தூக்கி போடாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்னேகா இருந்துட்டு, என்ன சஞ்சய் சார் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் சொன்னதுமே நாங்கள் உங்கள் கூட வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து உட்காந்துக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா திமுறா பேசவும், உடனே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, உன்னுடைய திமிருத்தனத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஸ்னேகா முகத்துக்கு நேராக வைக்கிறாங்க. ஸ்னேகாவுக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. பயங்கர பதட்டப்படுறாங்க. என்ன சஞ்சய், நீங்கள் பாட்டுக்கு எடுத்து துப்பாக்கி எதெல்லாம் முன்னாடி வைக்கிறீங்க, கன்னை எடுத்து உள்ளே வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, ஒழுங்கா நீ இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து ஆகணும். ஆமாம் உன் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்பாவை மரியாதை குறைவாக பேசுகிறீங்க, வேற என்ன பண்ண சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட பொண்ணை பெற்றவங்களை எப்படி நாங்கள் மரியாதை கொடுத்து நடத்த முடியும்,
உனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் பயங்கர கோவமாக கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா வந்து கீழே இறங்கி வராங்க. இங்கே சஞ்சயை பார்த்ததுமே எதுக்காக இவர் இங்கே வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் இங்கே ஸ்னேகா பண்ண திருட்டுத்தனம் கேவலமான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன ஸ்னேகா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பியா? இந்த சிவாவை மறந்து தொலை அப்படின்னா நீ கேட்கவே மாட்டேங்கிறல்ல. அந்த சிவாவை நீ அடையணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் தப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ரொம்ப நல்லவளாக தானே இருந்த. இந்த சிவாவால் தான் வந்ததே. சார் இங்கே பாருங்கள், என் பொண்ணு இப்படி மாறத்துக்கு காரணமே இதோ இங்கே நிற்கிறானே இந்த சிவா தான். இந்த சிவா என் பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான். என் பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தா என் பொண்ணு இப்படியெல்லாம் மாறி இருப்பாளா? என் பொண்ணும் நல்லா இருந்திருப்பாள்ல. அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. என் பொண்ணு இப்படி ஆகிறதுக்கு காரணமே இவர் தான். சிந்துவை இப்போ கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்க, அதுவும் தப்பு தான். ஆனால் அது யாரால? இந்த சிவாவால் தானே. சிவா எதுக்காக என் பொண்ணை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அவங்க அப்பா ஸ்னேகா பக்கம் பேசவும் உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் விட்டுருங்க. எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறவங்க கூடயே ஒன்று சேர்ந்து யாருமே வாழ்கிறது கிடையாது. கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் சிவா மேலே பழிய போடாதீங்க. உங்கள் பொண்ணு இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுறாங்க. ஒரு உயிரை எடுக்கிறதும் கொடுக்குறதும் அந்த கடவுளோட வேலை. இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சிந்துவோட உயிர் மட்டும் போயிருந்தது அப்படின்னா இவங்கள நான் இப்போவே சுட்டு பொசிக்கிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்ன சஞ்சய் சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்களாம் மரியாதையாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை நானா உங்களை கழுத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போயினா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேறு வழியே இல்லாமல் இங்கே ஸ்னேகா வந்து ஜீப்பில் ஏறி உட்காந்து வராங்க. இப்போது எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சிவா இருந்துட்டு ஸ்னேகா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் கிட்டே பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. இங்கே ஸ்னேகா கிட்டே போய் பேசுகிறாங்க. என்ன ஸ்னேகா, இப்போ வரைக்குமே நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல. என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ என்னென்ன கேடு கட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் உனக்கே அசிங்கமாக இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சியோடு நீ நடந்துக்கவே மாட்டியா? என்ன தான் உனக்கு புத்தியோச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. போதும் நிறுத்து சிவா, எல்லாமே உன்னால தானே. நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இந்த சிந்து நடுவில் வந்து புகுந்தா எப்படியாவது அவளை கழட்டி விட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ அதையும் பண்ணல. அவள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் வராதா? உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? உன்னை எப்படியெல்லாம் நேசிச்சேன் தெரியுமா? உன் கூட இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கனவே கண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம உடலால் வேணால் இணையாமல் இருக்கலாம், ஆனால் மனசளவில் நான் உன்னோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் சிவா. நீ எப்போவுமே என் புருஷனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே சிவா இருந்துட்டு போதும் நிறுத்து ஸ்னேகா, சும்மா இப்படிலாம் பேசி என் மனசை மாற்றிடணும்னு நினைக்காத. கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் குறுக்க வராத. சிந்து பாவம், அவள் என்ன உனக்கு துரோகம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் துரோகம் செஞ்சதே. அவளால் தான் நான் இப்படி ஒரு நிலமையில நிற்கிறேன். இல்லைனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. என் வாழ்க்கையவே அழிச்சது இந்த சிந்து தான். அவளை பார்க்க பார்க்க எனக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டுடணும் போல கோவமும் ஆத்திரமும் எனக்கு நிறைய இருக்குது. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்ததே அவள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அவள் எனக்கு உன்னை விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவளை நான் கண்டுக்கவே மாட்டேன் சிவா. நான் உன் கூட சந்தோஷமாக வாழ்றது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். தயவு செஞ்சு என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் சிவா. நீ தயவு செஞ்சு என் கூட வந்துரு சிவா, ப்ளீஸ் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து கெஞ்சுறாங்க. இங்கே சிந்து ரொம்பவே அப்பாவியாக இங்கே நம்ம சிவாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு இங்கே பா ஸ்னேகா, நான் நல்ல விதமாக உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். இதெல்லாம் இனிமேல் நடக்காது ஸ்னேகா, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சிவா, ஏன் நடக்காது? எல்லாம் நடக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சிவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே சஞ்சய் கிட்டே நம்ம சிவா சொல்கிறாங்க, சார் இவங்கெல்லாம் திறந்தவே மாட்டாங்க. நடக்கிற சுச்சுவேஷன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்குவாங்கன்னு நினச்சா, ஆனால் இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. நடந்து முடிஞ்சதை எதுவுமே யாராலையுமே மாற்ற முடியாதுல்ல. இவங்களுக்கு சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது, சுயமாகவும் புரிய மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ண முடியும்? நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை எடுங்க. இவளால் கண்டிப்பாக சிந்துவுக்கு நிறையவே ஆபத்து இருக்குது. சிந்துவோட உயிருக்குமே ஆபத்து இருக்குது. இவக்கிட்ட இருந்து சிந்துவை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சஞ்சய் கிட்ட இங்கே ஸ்னேகா மேலே ஒரு கேஸ் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அவன் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. அவள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. கொலை மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் சிந்துவோட அப்பா அம்மான்னு எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே இது பெரிய துக்கமாக இருந்திருக்கும். இதுக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்லிடுறாங்க. இப்போது பைரவியுமே ஆமாம் சஞ்சய், நீங்கள் இது விஷயமா நீங்கள் உதவி செய்யுங்க சஞ்சய். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள்
நேர்மைக்கும் உண்மைக்கும் பாடுபடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீங்கள் இது விஷயமா நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சஞ்சயுமே ஒளிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் நான் நேர்மையாக தான் இது பண்ணுறேன். ஏன்னா சிந்துவும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் நியாயப்படி வாழணும். சரி சரி நான் ஸ்னேகா மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு சஞ்சய் கிட்ட, இங்கே பாரு சஞ்சய், அந்த ஸ்னேகாவும் நீயும் ஒன்று தான். ஸ்னேகா வந்து சிவாவுக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீயும் நானும் பைரவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் 2 பேரையும் பிரித்து பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு சஞ்சய். நீ அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை நீயும் மாற்றிக்கோ. அப்படி இல்லைனா நீயும் தப்பு பண்ணுறது தான் அர்த்தம். சொல்லப்போனால் உன் மேலே ஒரு கேஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நான் என்ன சொல்கிறேன்னா நானும் பைரவியும் லவ் பண்ணோம். அவளுக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ. அதுவும் ரொம்ப தப்பு தான். அப்போது சொல்லப்போனால் ஸ்னேகா மேலே தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸ்னேகா மேலே கேஸே போடக்கூடாதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து இப்போ மாற்றி பேசுவோம். இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு முறைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் முழிச்சுக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் பைரவி வராங்க. என்ன ஆறுமுகம் இங்கே நின்றுட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு பைரவி கிட்ட, சரி பைரவி பாய், நான் கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இருந்துட்டு, சஞ்சய் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தை பக்கம் தான் நீங்கள் நிற்பீங்க, நேர்மை பக்கம் தான் நிற்பீங்க, உண்மை பக்கம் தான் நிற்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த ஸ்னேகாவை வெளியவே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்னேகாவை நான் கேஸ் போட்டு உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.